வணக்கம் நண்பர்களே. தங்களுடைய தேர்தல் ஆதாயத்திற்காக கடவுள் முருகனை, தமிழ் கடவுள் முருகப்பெருமானை கையில் எடுத்து வேலை கையில் வைத்து கொண்டு தேர்தல் கூட்டங்களில் பயன்படுத்துவது, தேர்தல் அல்ல அவருடைய கட்சி கூட்டங்களில் பயன்படுத்துவது, அதுக்கு அந்த முருகன் மாநாடு என்று நடத்தியது திமுக. பல்வேறு கட்சிகளும் அந்த முருகனுடைய வேலை கையில் எடுத்தது. ஆனால் தொடர்ந்து உதாசீனப்படுத்துவது ஒரு விஷயத்தை. என்ன? பதிவுக்குள் போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். முருகனின் அந்த வேல் கையில் எடுக்காத கட்சிகளே இல்லை. கடைசியாக கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜய் முதற்கொண்டு அந்த வேலை கையில் வச்சுக்கிட்டு பஸ் மேல் ஏறினார், அவருடைய பிரச்சார வேன் மேல் ஏறி நின்னார். அப்போது அந்த முருகக்கடவுளுடைய வேல் ஒரு தேர்தல் குறியீடாக மட்டுமே இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த தமிழ் கடவுள் முருகனை வணங்கக்கூடிய பக்தர்கள் அதிகமாக இருப்பார்கள், இந்த முருகனின் வேலை கையில் எடுத்து விட்டால் எல்லோரும் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் அப்படின்னு மட்டும்தான் நினச்சிருக்காங்க. அந்த கடவுளுடைய ஆசையை பெறணும் அவங்க நினைக்கல. அது வெளிப்படையாக தெரியுது. ஏன் எப்படி அது வெளிப்படையாக தெரியுது அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற கார்த்திகை தீபம் ஏற்றணும் அந்த மலை மேலே இருக்க தூணில் அப்படிங்கிறப்போ இதுக்கு ஒருத்தர் வழக்கு போட வேண்டியிருக்கு. என்ன அவலம் பாருங்கள். உயர்நீதிமன்றத்தில் ஐயா இத்தனை வருஷமாக நடக்கலை, ஒரு தலைமுறையே இதை பார்க்காம இருக்குது, கார்த்திகை தீபத்தை அதில் ஏற்றுங்க அப்படின்னு உத்தரவிடுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. சரியாக பதிலளிக்கலை. திருப்தி அளிக்காத பதில்னால உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் நேரடியாக கள ஆய்வு பண்ணுறாரு. உண்மையிலே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு கைவிட்டார்கள். இப்போது நான் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். இதை எந்த கட்சியும் தவறாக இருக்க வேண்டாம், எல்லா கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன். கடவுள் முருகனை தொடர்ந்து புறக்கணிப்பவர்கள், அது தேர்தலுக்காக தான் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா தேர்தலில் 1% கூட வெற்றி பெறப் போவதில்லை. இந்த அதிசயம் நடக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த அதிசயம் நடக்கும். எப்படி என்னென்ன வகையிலாமோ முயற்சி பண்ணி இந்த வாக்குகளை பெற முயற்சி பண்ணோம், என்னெல்லாமோ பண்ணணும், ஆனால் ஏன் தோற்றோம் அப்படின்னு தெரியாமலே தோற்று போயிடுவாங்க. அதனால் அந்த முருகக்கடவுளுடைய வேலை கையில் எடுத்தவங்க திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்திற்கு அந்த கார்த்திகை தீபம் ஏற்ற வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக நில்லுங்க, ஆதரவு கொடுங்க. நான் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்கிறேன். இதை யார் எதிர்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, முக்கியமாக வெளிப்படையாக பேசுவோம், இஸ்லாமியர்லாம் எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு இஸ்லாமியர் கூட அங்கே எதிர்க்க மாட்டாங்க. நிச்சயமாக திருப்பரங்குன்றம் ஜமாத்தில் கூட அதுக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் வரோம், நீங்கள் போய் முதல்ல தீபம் ஏற்றிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பாதுகாப்படை இருக்குது, போலீஸ் இருக்காங்க. அப்படியே சில விசமிகள் ஏதாவது பண்ண நினச்சாங்கன்னா எந்த தரப்பில் இருக்கும்.